ஹலோ மக்களே, வெல்கம் டு மாதேஷ் அசோக் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது அப்டேட்ஸ் நிறையா வந்திருக்கு. ஆக்சுவலி நிறையா பேர் கேட்டது இந்த மாதிரி தான். போன வாட்டி இதுன்னு ஒன்று வந்துருச்சு. அதை நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் அது முடிச்சு பேலையும் வாங்கியாச்சு. ஸோ வந்து அதுக்கு அந்த டாஸ்க் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த டாஸ்க் முடிச்சிருங்க. இன்னும் 12 டேஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பா, அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பேர் எலேஜா பாஸ்ன்னு. அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அடேப்பா, அதுவும் இல்லாமல் நம்ம போன வாட்டி இதுலேருந்து லிவர்பூல் மாற்றிட்டோம் நம்ம ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து திருப்பியும் அப்டேட்குள்ளேயே வருவோம். நான் என் டீமை முழுசாக மாற்றின காரணத்தை உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். இதுதான் என் டீமு. எப்படி பயங்கரமாக மாற்றிட்டேன் பார்த்தீங்களா? என்ன ஒரு 4-5 பிளேயரை காணா போயிருப்பாங்க. ஏன்னா நான் அவங்கள ஃபுல்லாக மாற்றிட்டேன். பையனை ஃபுல்லாக லெவல் அப்கிரேட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, பேலன்ஸ்டு ஷூட்டிங் 100 பேஸ் ரைஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேலே, திராகபா 100, அதுக்கப்புறம் எல்லாம் 95 கெரோஸ். இவங்கெல்லாம் வந்து அந்த சேலஞ்சில் வருவாங்க. மறக்காமல் அந்த சேலஞ்சு ஈஸியாக தான் இருக்குது. அந்த சேலஞ்சர் மோடில் அதில் இவங்க 4 பேர் கொடுத்தாங்க. டியாகோ செல்வன் மட்டும் நான் எக்ஸ்சேஞ்சில் வாங்கினேன். 2 பேர் கொடுத்தாங்க. சிபி ஒன்று கொடுத்தாங்க, சிஎம் கெராஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் போன வாட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நேத்தி வந்து ஏனோதானோன்னு ஒரு 300 டைமண்ட் ஸ்பின் பண்ணேன். எப்படி கிடச்சிச்சுன்னே தெரியும். 3000 டைமண்ட் டாப்புன்னு வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 90 சிபி பிளான்ஸா, அதுக்கப்புறம் யூனிசிஸ்மோஸ் எல்லாரையும் 95 ஆக்கிட்டேன். ஸ்ட்ரைக்கர் சொல்லவே தேவையில்ல, மேக்ஸிமம் ஆக்கிட்டேன். 96லேருந்து 95க்கு இப்போ நம்ம அப்கிரேட் ஆகிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்களால் தான் இது முடிஞ்சிச்சு. உங்களுக்காக நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வெல்கம் டு இன்னொன்று என்னென்னா, எங்கடா அது காணா போச்சு? காணா போச்சா? பாருங்கள், இந்த காம்பெல் கோப்பா அமெரிக்கா 2024 இதுலேயும் வந்து நிறைய அவார்ட்ஸ் தராங்க. ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துருங்க என்னதுன்னு. ஓ மை காட், இதை நான் பார்க்கவே இல்லையே. சூப்பரு. அதுக்கப்புறம் ஸ்டார் பாஸ். ஏண்டா எல்லாத்துலேயும் இதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ காசாக செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் டோர்னமெண்ட், இது நீங்கள் விளாண்டிங்கன்னா மறக்காமல் இதை மட்டும் பார்த்துருங்க. ஏன்னா நிறைய ரிவார்ட்ஸ் தர்றாங்க இந்த இதில் யூஎஃப்ஏ ஹீரோ 2024. ஸோ ஒரு ப்ளே கேம் விளையாண்டுருவோமா? நான் வந்து அட்டாக்கே விளாட்றேன். நான் அட்டாக் 3 போல் எனக்கு அவ்வளோவா விளையாட தெரியாது. ஆனாலும் ஓரளவுக்கு விளையாடி பார்ப்போம். சூப்பரு. இது வரைக்கும் நான் ஒரு முழு வீடியோவாக விளையாண்டு போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், பிளேயிங் எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ நினச்சிருப்பீங்க, என்ன ப்ரோ ஆச்சு, யாரு கூடயெல்லாம் வீடியோ ஃப்ரீ ஃபயர் விளையாடப்பட்டிருந்தீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வந்து ஆக்சுவலி அந்த கேம் நல்லது இல்லைன்னு நான் நினச்சேன். மனசுக்குள்ளே தோணுச்சு. அதனால் அதை விளையாடாமல் இப்போ ஃபீஃபாக்கு மாறிட்டேன். ஆக்சுவலி ஓ மை காட், ஆக்சுவலி இவ்வளோ வச்சுருக்காங்க. 101 ஆக்கிட்டாங்க. மட்டும் 99 தான் இருக்குது. ஸோ எல்லாேருக்கும் 2 வாட்டிக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணால் கிடைக்கும் போல இருக்குது. நமக்கு கிடச்சிருக்கு. பட் பெரிய டீம் தான், சான்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஓகே, சூப்பரான ஒரு கோல் அடிச்சிருக்கோம். பட் என்றைக்குமே நம்மளே எல்லாத்துக்கும் சொல்லிடக்கூடாது. ஸோ இவனை மட்டும் வச்சுரா போடு. ரோகபானா யார்? ஆக்சுவலி ரோகபா வந்து 100 லெவல் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா சரியான ஆட்டம் ஆடுறாங்க ரோகபா. பாருங்க, இந்த மாதிரிலாம் கோல் பிச்சை எடுக்கிறான் எல்லாத்தையும். பரவாயில்ல, பட் நல்லா தான் விளாட்றாங்க எல்லாம். இவன் ஓகே நைஸ், எல்லாம் சூப்பராக தான் விளாட்றாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செயின்ட் மேக்ஸிம் ஓமை காட் யாரே பாய் நீ ஓகே. யாருன்னு காட்டுற வேண்டிய டைம். ஒரு சரியான லாங் ஷாட்டு பேலே. ஆக்சுவலி நான் யாரையுமே கூட்டு சொல்ல மாட்டேன். பேலேவும் 97 ஓவியாட அளவுக்கு நான் வந்து
மேரடோனா வச்சு ரேங்க் அப் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் வராங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் போன வீடியோவில் வந்து கேன் அதுக்கப்புறம் வேன் பேஸ்டர் வச்சுருந்தேன். ஆக்சுவலி இப்போ 2 பேரையுமே நான் நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஆக்சுவலி 98 ஓவியாட் பிளேயர் வந்து ஒரு கம்மி ரேட்டு கிடச்சாங்க. 40 இந்த ட்ரோகபான் தான் நினைக்கிறேன். ஆமாம், ட்ரோகபா 97 கிடச்சாங்க கம்மி ரேட்டுக்கு. அவங்கள வாங்கி நான் வந்து மேரடோனா வச்சு அதிக லெவல் படுத்தியிருக்கேன். ஸோ வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிக லெவல் படுத்துறதுனால ஒரு ஓகேவாக இருக்குது என்னை கேட்டால். அதிக லெவல் படுத்துறதுனால ஆனால் அது யாருமே வாங்க மாட்டாங்கன்னு தான் கம்மி விலையில் போட்டாங்க. பட் சரியான ஆட்டம் தான் விளாட்றான் த்ரோகபா. பிரச்சனை இல்லை, 100 ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பேலேயும் நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எடுத்துட்டேன், எப்படியோ எல்லா டாஸ்க்கையும் முடிச்சு. ஸோ வந்து அதுவும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். ஏன்னா ஒரு நிறைய ஆஃபர்ஸ் வர்றதுனால நான் வந்து கொஞ்சம் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் மேலே வருவாங்க அப்படின்னு. அது மாதிரி தான் இப்போ எல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒன்றா ரேங்க் அப் பண்ணி ஒரு அளவுக்கு 99 கொண்டு வந்துடணும். ஆக்சுவலி நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை பற்றி நம்ம பேசியிருப்போம். எலேஜா பாஸ் அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்கன்னு. சும்மா அவர் வந்து 2 கேம் வச்சுருக்காரு. ஃபீஃபா விளாட்றது, அதுக்கப்புறம் இன்னொரு கேம் ஒன்று விளாண்டுக்கிட்டு இருக்காரு. 2த்துலேயுமே 99 ஓவியாட் வச்சுருக்காரு. எப்படின்னே தெரில, எம்பாபே எல்லாம் வச்சுருக்காரு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அந்த சேனல் இதுதான் லாஸ்ட் மேட்ச்சு. இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு நம்ம வீடியோ எண்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம அதில் அவங்க வீடியோ நானே பார்த்து ஒரு பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் கேட்டு, இந்த மாதிரி ஒரு நாள் நான் உங்கள் சேனலில் வந்து வீடியோ போடுறேன், நல்லா இருக்குது, நீங்கள் வச்சுருக்கிறது சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஓகே ப்ரோ போடுங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி. ஏன்னா அவங்களும் நானும் சேர்ந்து பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் பரவாயில்ல, ஒரு சரியான ரேங்க் பிளேயர்னால் அது அவர் தான் சொல்லுவேன். சும்மா வேற மாதிரி வச்சுருக்காரு டீமு. நானே நினச்சிருக்காங்களே. ஓ மை காட், கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் விளையாடினது ஒரு குத்தமாக போச்சு. சுத்தமாக இல்லை, எல்லாம் அடிச்சுட்டே இருக்கான். லிலிஷி அடிச்சுட்டே இருக்கான். போச்சுரா, இதுக்கு தான் சொல்லுவாங்க போல இருக்கு, அடிச்சிட்றா. உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் கோட்டை விட்டுட்டேன். போடு, ஒரு சரியான ஷாட்டு. பட் பரவாயில்ல, வின் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நிறையா சான்சஸ் போட்டு வின் ஆக ட்ரை பண்ணுவோம். ஓடுறா, கைப்புள்ள. ஓகே, செயின் மேக்ஸிமம் போடு. ஒரு சரியான கோல், கரெக்டான டைமில் அவ்வளோ அடித்தார் சலா வச்சு. யார் என்னன்னு தெரில. ஓகே, நைஸ். இது பேர் தான் ஒரு கேவலமான ரெயின்போ பை செயின் மேக்ஸிமம். சூப்பர்ரா. இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதான் அடிச்சுட்டான்ல ட்ரோகபா வச்சு. இதான் இப்போ எல்லாருமே இந்த ட்ரோகபா தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க 98க்கு. ஆக்சுவலி நான் கேனை விற்றதுக்கு இன்னொரு காரணம், அவனை வந்து மேரடோனா வச்சு ரேங்க் அப் பண்ண முடியல. அதனால தான் நான் மேக்ஸிமம் கேனை விற்றேன். இல்லாட்டி நான் விற்றுருக்க வாய்ப்பே இல்லை. முக்கியமாக கேன் எப்படி ரேங்க் அப் பண்ணுறீங்க நீங்கள்லாம்? நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், செம்மையாக ரேங்க் பண்ணி போச்சுரா. ஓகே, நிறைய பேர் கேன் ரேங்க் அப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி அதை பண்ணாங்கன்னு தெரியல. ஐ மீன் டாய்டஸ் பிளேயர் தான் அவன், எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.